எல்லாரும் ராமநவமியை கொண்டாடலாமா? கண்டிப்பா கொண்டாடவே கூடாது. உலக மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா இதுதான் பண்ணணும்ட்டு? ஸோ இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னாச்சு? ராஜா ஸ்பிரிச்சுவல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதுக்கு நீங்க எனாமரஸ் நம்பர் ஆஃப் சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பாட்காஸ்ட் நம்ம சேனல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்ல தான் இந்த பாட்காஸ்டே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ராமநவமினா என்ன, அதோட விவரங்கள் என்ன, அதோட விரிவாக்கம் என்னன்றதை கிளியரா இன்னைக்கு நம்ம தினேஷ் சாரோட ஒரு டிஸ்கஷன் வைக்க போறோம். ஸோ வணக்கம் தினேஷ் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீ ராமஜெயம். ஓம் ஸ்ரீ ராமஜெயம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாவே பொங்கல்னா அது என்ன பண்ணீங்க, அப்புறம் என்ன பண்ணுவோன்றது தெரியும். இப்ப தீபாவளி பாத்தீங்கன்னா தீபாவளின்றதுல அதுல இருந்து அந்த பண்டிகையோட பேர் வருது. அந்த பண்டிகை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும். ஆனா ஒரு சில பண்டிகைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பண்டிகை இருக்கும், அந்த பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பேர் ஏன் வந்தது, அதோட வரலாறுன்றது நம்ம நிறைய ஜனங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்காது. சோ அது இந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ராமநவமி. சோ இந்த ராமநவமி பெயர் என்ன, இதோட வரலாறு என்னன்றது புரிய வகையில நீங்க ஜனங்களுக்கு சொன்னீங்கன்னா நீங்க கேட்டது நல்ல கேள்வி. ஏன்னா மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய விசேஷங்கள் வருதே தவிர எதுக்காக அதை செலிப்ரேட் பண்றோம், எப்படி பண்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சோ இன்னைக்கு நீங்க கேட்ட ராமநவமியோடைய சிறப்பு என்ன அப்படின்ற மாதிரி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஏன் ராமரை நவமி அன்னைக்கு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது நவமின்றது அந்த ஒரு நாள் ஏன் ராமரை நவமி அன்னைக்கு வழிபடுறன்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க. கரெக்டான கேள்வி. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் ராமநவமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நமக்கு அமாவாசையில இருந்து தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் 15 திதி வரும். ஏகாதேசி, துவாதேசி, பிரியதேசி, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி அப்படின்றது 15 திதி வரும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா அஷ்டமி, நவமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 திதிகள் இருக்கு. ஒரு திதிக்குமே ஒரு தேவதைகள் இருக்காங்க நமக்கு. இப்போ ஒரு அஷ்டமின்னு எடுத்துட்டா அது ஒரு தேவதை, நவமின்னு எடுத்துட்டா ஒரு தேவதை. இது என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாகவே அஷ்டமிக்கும் நவமி அன்றும் நம்ம எந்த ஒரு வழியும் செய்ய மாட்டோம். ஏன்னா 8, 9 அப்படின்றது மக்களுக்கு ஒரு ஆகாத ஒரு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் எந்த ஒரு நல்ல செயலும் செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, திதியோடைய தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அஷ்டமி திதியும் நவமி திதியும் தேவதைகள் போயிட்டு விஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. ஐயா சுவாமி அவர்களே, என்னுடைய திதி அன்னைக்கு யாருமே எந்த ஒரு வழியும் பட மாட்டாங்க, நாங்களும் எந்த அளவுக்கு பாவம் பண்ணமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி கண்ணீர் விட்டு மல்கி கேட்கவே அவங்க விஷ்ணு பரமாத்மா என்ன சொன்னாங்க, கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய திதியை நான் பிறந்து உங்களுடைய திதியை சிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அது சார்பாக தான் நமக்கு ராமர் நவமி அன்னைக்கு ஜென்மம் எடுக்கிறாரு. தசரத மகாராஜாக்கும் கைகேயிக்கும் மகனாக நவமி அன்னைக்கு பிறக்கிறார். அதாவது நவமி ராமநவமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சிறப்பு நவமிக்கு அந்த சிறப்பு விஷ்ணு பரமாத்மா ராமாவதாரத்துல கொடுக்குறாரு. அதனால ராமநவமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 3 தம்பிகள், அவரோட சேர்த்து 4 பேர் மொத்தம். ராமர் கூட பிறந்தவர் லட்சுமணன் சேர்த்து இருக்காங்க. அவங்க பிறந்தவங்க 4 பேர்ல 3 தம்பிகள் இருக்கும்போது அந்த கதையோட்டத்துல முழுக்கவுமே லட்சுமணன் மட்டும் ராமர் கூடவே பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன? கரெக்ட் தான் நீங்க கேட்ட கேள்வி. நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ஒரு 3 சகோதரர்கள், அவரோட மொத்தம் 4 பேரு, அதுல 3 சகோதரர்கள் அவருடைய இளையவர்கள் தான், இல்ல ராமருடைய தம்பிகள் தான். அப்படி இருக்கும்போது ஏன் லட்சுமணன் மட்டும் அவர் கூட போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்வி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அதாவது தசரத மகாராஜாவுக்கு 3 மனைவிகளுங்க. கௌசலை, கைகேயி, சுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு 3 மனைவிகள். 3 பேருக்குமே நிறைய நாள் குழந்தை இருக்காது. என்ன பண்ணுவாங்க, தசரத மகாராஜா ஒரு யாகம் அதாவது புத்திரகோஷ்டி ஹோமம்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமம் நடத்தும் போது அதுல ஒரு அமிர்தம் வருது. தேவலோகத்துல இருந்து அந்த அமிர்தம் வருது அந்த யாகத்துல இருந்து. அந்த யாகம் நடத்தின முனிவர் என்ன பண்ணாரு, இது 2 பாகமா தான் நீங்க கொடுக்கணும், 3 மனைவிகள் கொடுக்க முடியும், 2 பாகமா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 மனைவிகளுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு அந்த அமிர்தத்தை. அப்படி கொடுக்கும்போது கைகேயிக்கும் கௌசலிக்கும் அமிர்தத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது சுமித்ரைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கொடுத்த அமிர்த பாகத்தை 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் தன்னுடைய 3வது சகோதரிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே ஒரு குழந்தைகள் பிறக்குது. அவங்களுக்கு மட்டும் இங்க 2 பேருமே பகிர்ந்து கொடுத்தாங்க இல்லையா, பாதி பாதி, அதான் அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அப்போ
கௌசலை கொடுத்த அமிர்தத்துல பிறந்த குழந்தை லக்ஷ்மணன். அப்போ வந்து ராமருடைய ஒரு பகுதி தான் லக்ஷ்மணன் சொல்லுவாங்க. அதாவதுதான் ராமரும் லக்ஷ்மணனும் ஒரே இணைந்து இருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது நமக்கு. என்னன்னா அமிர்தத்தை வந்து ராமருடைய அம்மா லக்ஷ்மணுடைய அம்மா கொடுத்ததால அது வந்து இவங்க 2 பேருடைய ஒட்டி பிறந்தது அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் ரொம்ப அண்ணன் தம்பிகள் இருக்கிறதே. அந்த 4 பேரும் இவங்க 2 பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ராமர் எங்க போனாலுமே தன்னுடைய நிழல் மாதிரியே பின்தொடர்ந்தே லக்ஷ்மணன் வருவாரு. அதுதாங்க காரணம். அதை விட சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, இந்த ராமநவமி பத்தி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு சில கேள்விகள் நான் வந்து இன்டர்நெட்ல நம்ம தேடும் போது நிறைய பேருக்கு வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்காத ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன கேள்வி? இப்போ வந்து 3 சகோதரர்கள், நம்ம கணக்கு 4 பேர் பிறந்திருக்காங்க. அந்த 3 சகோதரர்கள் இது இல்லாம ராமருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்கன்னு நான் வந்து